வாழ்க்கையில ஒரு வெறுமையும் கஷ்டமும் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது. அது ஏன் சார்? முதல்ல நன்னா பிரேயர் பண்ணு. ஆர்சி பைபிள் மாதிரி ஆர்சி பிரேயர்னு பிரிச்சுடாத. மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசு. அதுதான் ஜெபம். நீ வேண்டிக்க யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னார்னு எல்லாரும் கேட்கறா. அதோட அர்த்தம் வேற. கேளுங்கள் என்றால்னா யார்கிட்டன்னு முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும், அப்புறம் எப்படி கேட்கணும். அதாவது அதை சொன்னவர்கிட்ட கேட்கணும். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபத்தை இப்படி பண்ணணும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலா தேவ சமாதானம் யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லப்பா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவோ செஞ்சுட்டே கேட்டாலும் நிச்சயமா கிடைக்காது. பிக் பாக்கெட் அடிக்கிறவன் முழு விசுவாசத்தோட இன்னைக்கு நல்ல பரிசா மாட்டணும்னு வேண்டிப்பான். கொடுத்துருவாரா? சந்தேகம் தீர்ந்துடுத்தா? யோவான் 8:31. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தெரியணும்னா சீஷராகணும். சீஷராகணும்னா அவர் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். புரியுறதோ? மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல்ல சீஷராக்கணும், அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நம்ம உல்டாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்க முயற்சி பண்றோம். அந்த ஞானஸ்நானத்தை சில சமயம் குழந்தையிலேயே வேற கொடுத்துடுறோம். சார், நீங்க பயங்கரமா பேசுறீங்க சார். அதுக்கும் இயேசு சொல்லியிருக்காருப்பா, நீங்கள் சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள்.